ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆர்வி, நீங்கள் பார்த்துட்டு இது டெக் பைட்ஸ். சரி, உங்களுக்கு நான் ஒரு வேர்ட் சொல்கிறேன், ஐஃபோன் 12 ப்ரோ. சரி, இந்த வேர்டை நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்துருக்கலாம், இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், டிவிஸ், ஃபோன்ஸ் நிறைய இடத்துல வந்திருக்கும். சரி, இந்த ஐஃபோன் 12 ப்ரோவில் என்னடா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போ போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நார்மலாக ஐஃபோன் ஃபேமஸாக இருக்குது. முக்கியமான காரணம் அதோட ஸ்பெக்ஸ். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த ஐஃபோன் 12 ப்ரோவும் ஃபேமஸாக இருக்குது. அதோட ஸ்பெக்ஸ் தான் மெயின் ரீசன். ஸோ அது என்னென்ன ஸ்பெக்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நார்மலாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கங்க. நீங்கள் என்ன டிஸ்பிளே யூஸ் பண்ணுவீங்க? எல்சிடி இல்லைன்னா ஆம்லெட், கரெக்டாக? பட் இந்த ஐஃபோன் 12 ப்ரோவில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெட்டினா XDR OLED அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா OLED டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த எல்சிடிக்கும் இந்த OLEDக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிக்சல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சரி, உங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு இமேஜை கண்டினியூஸாக ஜூம் பண்ணிக்கிட்டே இருங்க. மேக்ஸிமம் ஜூம் பண்ணிக்கோங்க. உங்கள் இமேஜஸ் உங்களுக்கு ஒரு பாக்ஸாக கிடைக்கும். சின்ன சின்ன பாக்ஸாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பாக்ஸாக ஒரு பிக்சல். இந்த எல்சிடியிலும் இந்த OLEDலும் அந்த ஒரு பிக்சலுக்கான கலர்ஸ் எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்சிடி எடுத்துங்க. நீங்கள் 6th 7th ஒரு ஃபினாமினன் படிச்சிருப்பீங்க. அதாவது ஒயிட் லைட் கிறிஸ்டலில் பட்டு ரெயின்போ கலர்ஸாக கன்வெர்ட் ஆகிற ஃபினாமினன் கன்ஃபார்ம் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? இந்த ஃபினாமினன் தான் எல்சிடியில் நடக்கும். ஒயிட் லைட் வரும். அந்த ஒயிட் லைட் லிக்விட் டிஸ்பிளேல பட்டு ரெயின்போ கலர்ஸாக கன்வெர்ட் ஆகும். அந்த கலர்ஸ் காம்பினேஷன் ஆகி நம்மளுக்கு அந்த பிக்சலுக்கான கலர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் OLEDல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் செட்டப்பையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு LED அந்த இடத்துல வைங்க. ஸோ அதுதான் இந்த OLED. பட் OLEDன்னு சொல்றியா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோட். அந்த கலர்ஸ், குறிப்பிட்ட கலர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அவங்க அங்கே ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோட் OLED அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஐஃபோன் 12 ப்ரோவோட ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அவங்க வச்சிருக்க நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செராமிக் ஷீல்டு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சரி, இந்த செராமிக் ஷீல்டில் அவ்வளோ என்ன பாசிட்டிவ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ், கன்ஃபார்ம் பாசிட்டிவ் தான். நம்ம நார்மல் ஸ்மார்ட் ஃபோனோட ஐஃபோன் 12 ப்ரோ ட்ராப் டெஸ்ட்டை 4 times சர்வே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா நம்ம ஸ்மார்ட் ஃபோனை 4 time கீழே போடுறதும் ஐஃபோன் 12 ப்ரோவை 1 time கீழே போடுறதும் ஒன்று தாங்க. சரிங்களா? சரி, இந்த செராமிக் ஷீல்ட் டெக்னாலஜி வேற எந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் வரலையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ், வந்திருக்கு. MI மிக்ஸ் சீரீஸ்லையும் அதுக்கப்புறம் சாம்சங் கேலக்ஸி S20 அல்ட்ரா அதுலேயும் வந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் அவங்க ஹேண்ட்செட்டோட ரியர் சைடில் தான் அது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேர்ட் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5G டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஐஃபோன் 12 ப்ரோவில் கிட்டத்தட்ட 5Gயோட ஸ்பீட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 1 GB to 4 GB per second இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிபிக்கல் கண்டிஷனில் 1 GB, ஐடியல் கண்டிஷனில் 4 GB கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஸ்மார்ட் டேட்டா மோட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 5G ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா 5G ஆகும். இல்லைன்னா நம்மளுக்கு எலைட் மோடே போதும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா எலைட் மோடாகவும் கன்வெர்ட் ஆக ஒரு ஸ்மார்ட் டேட்டா மோட் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளாக நம்ம பார்க்க போகிறது ஐஃபோன் 12 ப்ரோவோட சிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இந்த ஐஃபோன் 12 ப்ரோ லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபாஸ்டஸ்ட் சிப்னா எதுன்னு கேட்டிங்கன்னா A13 பயோனிக். இதுவும் ஆப்பிளோடது தான். பட் அதையும் ஓவர்டேக் பண்ணி A14 பயோனிக் அப்படின்னு சொல்லி ஒரு சிப் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த சிப்பில் அப்படி என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த சிப்பே ஒரு ஸ்பெஷல் தாங்க. கிட்டத்தட்ட 11.8 பில்லியன் டிரான்சிஸ்டர்ஸ் இதில் இருக்குது. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 nanometer தான் இருக்குது. சரிங்களா? இது A13 பயோனிக் கம்பேர் பண்ணும்போது 40% இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்தது CPU அண்ட் GPUவில் நம்ம பார்த்தோம்னா CPU வந்து 6 கோரில் ரன் ஆகுது, GPUவில் வந்து 4 கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது CPU வந்து 50% ஃபாஸ்டர் ஆகும், GPU வந்து கிராஃபிக்ஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோனோட 50% அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சேஃப். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஐஃபோனில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் வந்துருச்சுன்னு. எஸ், பட் வயர்லெஸ் சார்ஜிங்கில் எஃபிஷியன்சி அவ்வளோவா இல்லை அப்படின்னு ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அதுக்காக ஆப்பிள் இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சேஃப் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நார்மலாக நம்ம சார்ஜிங் பேரில் நம்ம ஃபோனை வைக்கும்போது அவ்வளோவா கான்டாக்ட் கிரியேட் ஆகாதனால எஃபிஷியன்சி கம்மியாயிடுது. ஸோ இதுதான் ரீசன். இதுக்காக ஃபோனில் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் வாங்கி கொண்டு வந்திருக்காங்க. எப்போ நம்ம வந்து சார்ஜிங் பேரில் வைக்கிறோமோ அந்த மேக்னெட்னால அட்ராக்ட் ஆகி கான்டாக்ட் வந்து கரெக்டாக எக்ஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50% வந்து 30 மினிட்ஸில் ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சார்ஜிங்கோட வாட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸ் ஸ்பீடில் வந்து சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.